இந்த நூற்றாண்டின் இறுதியில இந்தியாவோட மக்கள் தொகையில 50 கோடி குறைய போகுதா? உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவுக்கு காத்திருக்கக்கூடிய பேராபத்து என்ன? இந்தியாவை நினைச்சு எலான் மஸ்க் கவலைப்பட காரணம் என்ன? உலகளாவிய ரீதியில இப்போ விவாத பொருளாயிருக்க இந்தியாவுடைய பிறப்பு விகித வீழ்ச்சி பற்றிய தரவுகளை இப்போ தெளிவா விரிவா பார்க்கலாம். சீனாவையே பின்னுக்கு தள்ளி உலக மக்கள் தொகையில முதலிடத்துல இருக்கிற நம்ம இந்தியால இப்போ ஒட்டுமொத்த கருவுறுதல் விகிதம், அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் மிக வேகமா குறைஞ்சிட்டு வர்றது உலக அளவுல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதை பார்த்துட்டு தான் உலகின் முன்னணி தொழிலதிபரான எலான் மஸ்க் தன்னுடைய சமூக வலைதளத்துல கவலை தெரிவிச்சு ஒரு பதிவை போட்டிருக்காரு. எலான் மஸ்கோட பதிவு பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மாதிரி பதிவு முறை மற்றும் ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் ஆகியவற்றின் தரவுகள் தான் இந்தியால கருவுறுதல் விகிதம் வேகமா குறைஞ்சிட்டு வருது என்ற அதிர்ச்சி உண்மையை உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த ஆய்வின் முக்கிய தன்மையே மாற்று நிலைதான். சரி, மாற்று நிலைனா என்ன? கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கருவுறுதல் விகிதம் 2.3 என்ற அளவுல இருந்து 1.9 குறைஞ்சிருக்கு. ஒரு நாட்டுடைய மக்கள் தொகை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் போது அது குறையாம நிலையா இருக்கணும்னா கருவுறுதல் விகிதம் 2.1 இருக்கணும். அதுதான் மாற்று நிலைன்னு அழைக்கப்படுது. ஆனா இப்போ இந்தியா 1.9 என்ற புள்ளிக்கு மாற்று நிலை வந்துவிட்டதால வர தசாப்தங்கள்ல இந்தியாவுடைய மக்கள் தொகை சரிவு சந்திக்க இருக்கிறது 100% உறுதியாகி இருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது. மாநிலங்களுக்கு இடையே நிலவும் அசாத்திய முரண்பாடுகள். இந்த ஆய்வின்படி இந்தியால எந்தெந்த மாநிலங்கள்ல பிறப்பு விகிதம் குறைவா இருக்குன்னு பார்க்க முடியுது. குறிப்பா இந்தியாவுடைய வரைபட தரவுகளை பார்த்தோம்னா வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இடையில பிறப்பு விகிதத்துல ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது தெரியுது. இந்தியால வட மாநிலங்கள்ல மிக அதிகபட்ச கருவுறுதல் விகிதம் பீகார்ல 2.9 இருக்கு. அதற்கு அடுத்தபடியா உத்தரப்பிரதேசத்துல 2.4 என்ற நிலை இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம் போன்ற தென் மாநிலங்கள்ல இந்த விகிதம் 1.3 என்ற குறைந்த அளவுக்கு கீழே சரிஞ்சிருக்கு. முக்கியமா நாட்டுடைய தலைநகரான டெல்லியில இந்த விகிதம் வெறும் 1.2 வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஐரோப்பிய நாடான பின்லாந்தின் பிறப்பு விகிதமே 1.3 இருக்கிறப்போ நம்ம தலைநகர் டெல்லி அதை விட மோசமான சரிவை சந்திச்சிருக்கிறது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மாற்று நிலை விகிதம், அதாவது கருவுறுதல் விகிதம் இவ்வளவு குறைவா இருக்கு. அப்போ அடுத்தது என்ன நடக்கும்னு பார்க்கும்போது இந்த நூற்றாண்டின் இறுதியில 50 கோடி மக்கள் தொகை குறையுமா என்ற கேள்வி முன்வைக்கப்படுது. கடந்த 1950களில் வெறும் 36 கோடியா இருந்த இந்தியாவோட மக்கள் தொகை இப்போ 146 கோடியை தாண்டி உலகத்திலேயே முதலிடத்துல இருக்கு. ஆனா வாஷிங்டன் பல்கலைக்கழகத்துடைய சுகாதார நிறுவன ஆய்வாளர்கள் கொடுத்திருக்க ரிப்போர்ட் படி இந்தியாவோட மக்கள் தொகை அடுத்த 21 ஆண்டுகள்ல, அதாவது 2047க்குள்ள அதோட உச்சத்தை தொடும். அதுக்கப்புறமா பிறப்பு விகித குறைவின் காரணமா மக்கள் தொகை மலமலன்னு சரிஞ்சு இந்த நூற்றாண்டின் இறுதியில 100 கோடியா குறைய வாய்ப்பு இருக்கு. இது இப்ப இருக்க எண்ணிக்கையை விட 50 கோடி குறைவுன்னு தெரியுது. இதனால எதிர்காலத்துல இந்தியா சந்திக்க போற சவால் என்ன தெரியுமா? முதியோர் சவால் தான். நகரமயமாக்கல், நவீன கலாச்சாரம், பொருளாதார சூழல் மற்றும் ஒரு குழந்தை போதுன்ற தற்காலிக பெற்றோர்களுடைய வாழ்வியல் மாற்றம் தான் இந்த வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணங்களா அமையுது. இதோட விளைவா எதிர்காலத்துல இளைஞர்களுடைய எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சு முதியவர்களுடைய எண்ணிக்கை மிக வேகமா அதிகரிக்கும். இது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தி, தொழிலாளர் சக்தி மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கும் பெரும் சவாலா மாறும்னு மக்கள் தொகையியல் வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த ஆய்வு முடிவுகளை தொடர்ந்து தான் எலான் மஸ்க் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அந்த பதிவுல இந்தியாவுடைய பிறப்பு விகிதம் தற்போதைய மாற்று நிலைக்கு கீழே சரிஞ்சிருக்கு. குறிப்பா அதிக கல்வி கற்ற மக்கள் பிரிவினரிடையே இந்த பிறப்பு விகித வீழ்ச்சி பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிலையை தாண்டி விட்டதுன்னு பதிவிட்டிருக்காரு. இந்தியாவோட மக்கள் தொகை மற்றும் பிறப்பு விகித வீழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
குழந்தையின்மை அதிகரிப்புக்கான காரணம் என்ன? அப்படி இல்லைன்னா ஒரு குழந்தையே போதுன்ற தற்கால சிந்தனை சரிதானா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.